உங்க செஃப் யாசர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அலகன்குளத்துல நாடார் வலசை அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க வந்து வருஷம் பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த வருஷமும் அதே போல ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை வருஷமா இதை நடத்துறீங்க? இது இந்த வருஷத்தோட 15வது வருஷம். 15வது வருஷம். என்னென்ன விளையாட்டு வைப்பீங்க? பிள்ளைய ஃபோக்கஸ்டாக தான். சின்ன பிள்ளைய நல்லா விளையாட்டுல இன்வால்வ் ஆகணும். இப்போ ஃபோன் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் நடத்தினாதான் கிரவுண்ட்லேயே வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அது மெயினாக ஃபோக்கஸாக வச்சு தான் இப்போ நடத்துறது. முன்னாடி ஆர்வமாக அவங்களே வருவாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தான் எல்லா போட்டியுமே சின்ன பிள்ளைகளுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, என்னென்ன நடத்துறீங்க? விளையாட்டு ஓட்டப்பந்தயம், சாக் ரேஸ், சைக்கிள் ரேஸ், லெமன் அண்ட் ஸ்பூனு, வாட்டர் ஃபில்லிங் இந்த பாட்டில். எல்லாம் 90s கிட்ஸோட கேம் தான் எல்லாமே. வேற புதுசா இப்ப யூடியூப்ல இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன இந்த காமெடி பலூன் உடைக்கிறது அந்த மாதிரிலாம். ஓகே, பானைக்கட்டை தொங்க விட்டுருக்கீங்கல்ல, இப்போ உரி அடிக்கிறது அது வந்து நம்ம இளைஞர்களுக்கு மட்டும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் உரி அடிக்கிறது. ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்க பொங்கலை. வெளியில வரக்கூடாது. அதுல வந்து அதிகமான பலூன் யார் உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அதாவது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. கடைசியா யார் வந்து அதுல இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இது வந்து இளைஞர்களுக்கான விளையாட்டு. வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. பவுலிங் வீசி ஸ்டெம்ப் அவுட் ஆகணும். அதான் வந்து அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு. அடுத்த விளையாட்டு என்னன்னா 10 ரவுண்டு சுத்திட்டு அங்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு பக்கத்துல போய் நிக்கணும். 10 ரவுண்டு சுத்தினாலே மயக்கம் வந்துடும். இதுல 10 ரவுண்டு சுத்திட்டு அங்க போய் நிக்கணும். ஸ்டெடியா நிக்கணும். உங்களுக்கு வந்து 15 சுத்து வச்சிருக்காங்க. 15 சுத்திட்டு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. நினைக்கிறேன்.
பண்றாங்கன்னு தெரியல. சுத்திட்டு அங்க ஓட முடியல, நேர ஓட முடியல. நான் நேர ஓடுறேன், அது இப்படி ஓடுது. எல்லாம் சேர்ந்து ரவுண்டு இதுல வந்து ரவுண்ட்ல வந்து ABCDன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து குலுக்கி அதுல ஏ அப்படி விழுந்துச்சுன்னா அவங்க இதே மாதிரி கடைசியில யார் இருக்காங்களோ நின்றுட்டாங்க. இப்ப வந்து பில உள்ளவங்க வெளியாகிறாங்க. இவன் வின் பண்ணது. இந்த கேம் எப்படின்னா, இது வந்து பால் பாஸ் பாட்டு ஓடிட்டு போட்டிருக்கா. பால் வந்து கையில வேணும்னா வாங்கிக்கலாம், அவங்க வெளியாயிரும். வேணும்னா வாங்கிடுவோம். கையில கீழே கஷ்டம் வேணா போயிட்டு வாங்கிக்கிறோம். இது பால் வந்து பால் தூக்கி போட்டாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகும். நீங்க இந்த மாதிரி பால் கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட வந்து பால் சொல்லிடுறீங்க நம்ம வெளியாயிரும். பால் பாசிங் கேம்ல இவன் தான் வின் பண்ணான். எதிர்பார்த்துட்டு இருந்த கேம் ஆரம்பிக்க போது 5 மணி ஆகுது, மழை வர மாதிரி இருக்கு. பொங்கல்லே ரொம்ப ஸ்பெஷலான கேம் அது இப்ப ஆரம்பிக்க போது. வாங்க எப்படி இருக்கு பாப்போம். கைஸ், உரியடியோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த கம்ப கையில கொடுத்து கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு சுத்தி விட்டுட்டு சுத்தி நின்று குழப்பிட்டே இருப்பாங்க. கரெக்டா யாரு வந்து அந்த பானையை கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் ஆயிடுது. அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு லாஸ்ட் ஆனா போனா நமக்கு. ஹலோ 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 நானும் அடிக்க போறேன் ஊரி. அப்படியே ஃபுல்லா இருட்டாயிருச்சு. ஏதோ ஒரு கணிப்புல வந்து போயிடுச்சு. கொஞ்சம் அடிச்சு இது பண்ணிருக்கோம். ஃபைனலா வந்து எத்தனையோ பேர் அடிச்சு உரி உடையல. கடைசியில நந்தகுமார் அவங்க தான் வந்து உரியடியோட வின்னர். வாழ்த்துக்கள்ண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதை தொடர்ந்து பரிசு கொடுக்க போறாங்க.
எங்களோட சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து ராம்நாட் சமையல்காரன் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.